Hey friends, எப்படி Windows 10 OSல இருக்கிற கவர்மெண்ட் லேப்டாப்க்கு Windows 11 OS போடலாம் அப்படிங்கிற பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். எல்லாமே சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான், நீங்களே போட முடியும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு புரியும். இதுக்கு முதல்ல ஃபஸ்ட்டு உங்கள் லேப்டாப்பில் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா நம்ம லேப்டாப்பில் Windows 11 சப்போர்ட் ஆகாமல் ஆகாதுன்னு செக் பண்ணுறதுக்காக PC ஹெல்த் செக்அப் அப்படிங்கிற ஒரு ஆப் நான் டவுன்லோட் பண்ணணும். ஸோ க்ரோம்க்கு போய்ட்டு PC ஹெல்த் செக் ஆப் டவுன்லோட்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணதும் உங்களுக்கு ரிசல்ட்ஸ்லாம் வரும். அதில் போய்ட்டு அந்த PC ஹெல்த் செக் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. இப்போ டவுன்லோட் ஆகி முடிஞ்சிருச்சு. டவுன்லோட் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகும் அந்த ஆப். உங்களுக்கு இன்ஸ்டால் கொஞ்சம் லேட் ஆகும். நான் ஃபுல்லாக ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு சீக்கிரமாக தெரியுது. நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள். இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் காட்டும். இதில் செக் நோன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு Windows 11 சப்போர்ட் ஆகுமா ஆகாதான்னு காட்டும். இதை பாருங்கள், சப்போர்ட் ஆகாதுன்னு வந்திருக்கு. இதேமாரி தான் நிறைய சிஸ்டத்துக்கு வரும். அப்படி இருக்க சிஸ்டத்துக்கெல்லாம் எப்படி OS போடலாங்கிற இதுக்கு மேலே தெளிவாக பார்க்கலாம். ஸோ மறுபடியும் க்ரோம் ப்ரௌசருக்கு போய் டவுன்லோட் Windows 11 டைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சர்ச் பண்ணதும் ஃபஸ்ட் ரிசல்ட்லேயே மைக்ரோசாஃப்ட்டோட அஃபிஷியல் Windows 11 OS இருக்கும். அதை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. அதுக்குள்ளே போனது இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வாங்க. கீழே வந்ததும் டவுன்லோட் Windows 11 டிஸ்க் இமேஜ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் Windows 11 மல்டி எடிஷன் ISO அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. அது கீழே டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லாங்குவேஜ் செலக்ட் பண்ண சொல்லும். லாங்குவேஜ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கிலீஷ் யுனைடெட் ஸ்டேட்ஸ் கொடுத்தாலும் சரி, இல்லை இங்கிலீஷ் இன்டர்நேஷ்னல் கொடுத்தாலும் ஓகே தான். எது வேணுமோ செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கன்ஃபார்ம் கொடுங்க. கன்ஃபார்ம் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு பிட் சைஸ் செலக்ட் பண்ண சொல்லும். 64 பிட் டவுன்லோட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கிளிக் பண்ணதும் உங்களுக்கு டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நெட்டு கொஞ்சம் அதிகமாகவே கன்சியூம் பண்ணும், அதையும் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்ம ஃபைல் இப்போ டவுன்லோட் ஆகி முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் டவுன்லோட் ஆன ஃபைலை டச் பண்ணதும் இப்படி உங்களுக்கு காட்டும். இதில் ஓப்பன் இருக்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் செட்டப்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை டச் பண்ணுங்கள். செட்டப் அப்படிங்கிற கிளிக் பண்ணதும் நமக்கு விண்டோஸ் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேரிங்னு சொல்லி 0லேருந்து 100 வரைக்கும் போகும். இதுக்கப்புறம் நமக்கு இப்படி தான் வியூ ஆகும். இதில் கீழே இருக்கிற டிக்குமாக ரிமூவ் பண்ணிடுங்க. கூடவே மேலே இருக்க ஆப்ஷன் டச் பண்ணி நாட் அட் த மூமெண்ட்னு கொடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் செக்கிங் யோர் பிசின்னு ஒரு பேஜ் லோட் ஆகும். இது லோடாக நேரம் எடுத்துக்கும். நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன், ஸோ உங்களுக்கு சீக்கிரமாக கிடது. இதில் இன்ஸ்டால் பண்ண முடியாத ரிசல்ட் வந்திருக்கு. ஆனால் இப்படி இருந்தாலும் வேறு வழியில் இன்ஸ்டால் பண்ணலாம், அதை பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம டவுன்லோட் பண்ணி வச்ச OS எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். அதுக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப் ஏற்றிக்கலாம். குரோமுக்கு போய்ட்டு WinRAR 64 பிட்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணது ரிசல்ட்ஸில் அப்படி வரும். இதில் ஃபஸ்ட் ரிசல்ட்லேயே போய் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். அதில் கீழே வந்தீங்கன்னா WinRAR 6.11 இங்கிலீஷ் 64 பிட்னு இருக்கும். அதை அந்த லிங்க் டச் பண்ணுங்கள். டச் பண்ணி டவுன்லோட் கொடுத்துருங்க. டவுன்லோட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ டவுன்லோட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான், டவுன்லோட் ஆகி முடிஞ்சிருச்சு. இப்போ டவுன்லோட் ஆன ஃபைலை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு லைசன்ஸ் பேஜ் காட்டும். இன்ஸ்டால் கொடுத்துருங்க. இதுக்கு இந்த பேஜ்க்கு ஓகேன்னு கொடுத்துருங்க. இந்த செட்டிங்ஸ்க்கெலாம் ஓகேன்னு கொடுத்துருங்க. இதுக்கப்புறம் நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சு OS கிளிக் பண்ணி அதை எக்ஸ்ட்ராக்ட் கொடுத்துருங்க. எக்ஸ்ட்ராக்ட் டு Windows 11 இருக்குல்ல, அது கொடுத்துக்கோங்க. கொடுத்ததும் எக்ஸ்ட்ராக்ட் ஆக ஆரம்பிக்கும். இந்த எக்ஸ்ட்ராக்ஷன் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கும். நான் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருக்காட்டி உங்களுக்கு சீக்கிரமாக காட்டுது. ஸோ வெயிட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், முடிய போகுது எக்ஸ்ட்ராக்ஷன். எக்ஸ்ட்ராக்ட் ஆயிடுச்சு. இப்போ அந்த ஃபைல் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதும் மேலே சோர்ஸஸ்னு ஒரு ஆப்ஷன் ஒரு ஃபைல் இருக்கும். அந்த ஃபைலை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா appressoriserus.dllன்னு ஒன்று இருக்கும். அதை டெலிட் பண்ணிக்கோங்க. டெலிட் பண்ணிவிட்டு பேக் ஸ்பேஸ் கொடுத்து திருப்பி அந்த பேஜ்க்கு அந்த ஃபைலுக்கே வந்துடுங்க. இப்போது செட்டப் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் விண்டோஸ் பேஜ் ஓப்பன் ஆகும்.
மறுபடியும் ப்ரிப்பேரிங்னு சொல்லி 1 to 100 வரைக்கும் கவுண்ட் ஆகுது. இப்போ 1 to 100 வரைக்கும் போகுது. ஸோ இப்போவும் அதேமாரி டிக் மார்க் எடுத்துகிட்டு மேலே டச் பண்ணி நாட் அட் த மூமெண்ட்னு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அதுக்கடுத்து இப்போது செக்கிங் யுவர் பிசின்னு வரும். இப்போ லைசன்ஸ் பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு. அக்செப்ட் கொடுத்துருங்க. மேக்கிங் ஷுர் யூ ஆர் ரெடி டு இன்ஸ்டால். இப்போது சின்னதாக பக் வந்திருக்கு. அது வேறு ஒன்றும் இல்லைங்க, நம்ம லாங்குவேஜ் பேக்கேஜ் மாற்றி கொடுத்துருக்கோம். அது ஒன்றும் பெரிய இஷ்யூ இல்லை. ஓகே கொடுத்துருங்க. ஓகே ரெடி டு இன்ஸ்டால். இப்போ இன்ஸ்டால் கொடுத்துருங்க. இன்ஸ்டால் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு பேஜ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். கிட்டத்தட்ட 5-6 டைமுக்கு மேலே உங்கள் லேப்டாப் ரீஸ்டார்ட் ஆகும். ஸோ வெயிட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ்லாம் நடந்துகிட்ருக்கு. நான் வந்து இதை ஃபுல்லாக ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிட்டேன். இதை நடந்து முடிக்கிறது கிட்டத்தட்ட 2 ஹவர்ஸ்க்கு மேலே ஆச்சு. ஸோ நீங்களும் பொறுமையாக பண்ணுங்கள், வெயிட் பண்ணுங்கள். பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து விண்டோஸ் 10க்கும் இதுக்கும் அந்த ரீஸ்டார்ட் ஆகலாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ஆயிடுச்சு கிட்டத்தட்ட. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ நான் வால்பேப்பர் மாற்றிட்டேன். இதுதான் நம்ம விண்டோஸ் 11ஓட இன்டர்ஃபேஸ். பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, சூப்பராக இருக்குல்ல. விண்டோஸ் 10க்கும் இதுக்கும் எக்கச்சக்கமாக டிஃப்ரென்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கு. ஃபஸ்ட் நான் போய் செட்டிங்ஸ் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணதும் நான் சிஸ்டம் வந்துட்டேன். சிஸ்டமில் போய் பார்க்கலாம். நம்ம அபவுட் சிஸ்டம் பற்றி பார்க்கலாம். ஸோ அதே தான் 4GB ரேம் இருக்கிற டிவைஸ் தான். 4GB ரேம். இப்போ விண்டோஸ் OS பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 11 ப்ரோ எஜுகேஷனுக்கு மாறி இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து விண்டோஸ் 10 ப்ரோ எஜுகேஷன், இது 11 ப்ரோ எஜுகேஷனுக்கு வந்திருக்கு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் சிம்பிளாக நாமளே நம்ம லேப்டாப்புக்கு OS மாற்றிக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்த ஒரு லைக் பண்ணிடுங்க. யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.